அம்மா கூறு போடு கண்ணே மணியே என்னது என்னம்மா இல்ல என்னையா இல்லம்மா எங்க அப்பா என்ன சொன்னார் அப்பா என்ன சொன்னாங்க காட்டு என்ன சொன்னாங்க காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாங்க காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாங்க ஆமா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு காட்டுக்கு போகாம காட்டுக்கு போகாம காட்டிக்கிட்டு நிக்கிற நம்ம ரெண்டு காட்டுக்கு தானே போனோம் போமா அதுக்கு முன்னுக்க போமே ஏயா உனக்கு அப்ப அந்த வருது ஏன் உன் நினைப்பெல்லாம் அங்க போகுது காட்டுக்கு காவலுக்கு போலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் காவல் பண்ணலாமா காதல் பண்ணலாமே காதல் பண்ணுவோம் கண்டிப்பா காதல் பண்ணுவோம் பண்ண ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஒருவர் போது ஆடலாம் பாடலாம் ஒருவர் சாய்ந்து ஒரு போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் இந்த பாட்டு உங்களுக்காகவே இருக்குடா பகுதி தூரம் வந்து பாட்டு உங்களுக்காண்டியே தான் இருக்கு. அப்படியே படத்துலயும் அப்படித்தான், நேச்சராவே அப்படித்தானா? ஏய் நம்ம ஊர் வெடிக்கும் அண்ணே, அது பேர் என்ன? நம்ம ஊர் நாடகம். எங்க ஊர் நாடகம். இங்கே வர உண்மையிலே சொல்றேன், போட்டால அப்படியே இருக்கும் பாத்துக்க. பகுதி தூரம் காதல் பண்ணி சொன்னா வந்து நீதியா பண்ணிடுமா? அப்படியா? பொத்தனோடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவர என்னோட ஆசை மாமனே போல கட்டி கொள்ள ஆசை புதிய ஏங்க இந்த பிள்ளைய பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி பாருக்கு இல்ல எப்படி இருக்கு? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். நந்தவனம் போகணுமா போக கூடாதா? ஆமா, சொல்லு. நம்ம ரெண்டு பேரும். எங்க அப்பா வந்தாரா? உங்க அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரா? காட்டுக்கு போக சொன்னாரு.
காட்டிக்கிட்டு போட சொன்ன. ஏய் காட்டிக்கிட்டு போக சொல்லல, காட்டுக்கு போக சொன்னாங்க. காட்டுக்கு எதுக்கு போக சொன்னார்? காவலுக்கு. காவலுக்கு. ஆமா காவலுக்கு. காவலுக்கு திறமையை காட்டிக்கிட்டு போக சொன்னாரு. சொன்னார்ல. ஆமா. தங்கச்சி வந்துச்சா? தங்கச்சியா இனிமேதான் வருவாங்க. வருவாங்கல்ல. ஆமா. அதுக்கு இல்ல, அதுக்கு இடையில நம்மளோட இடையில உங்களை என்னையும் காதல் பண்ணுவோம். பண்ணுங்க. இதுக்கு மேலடா பண்ண நீங்க இல்ல, இதுக்கு மேலே பண்ணுமா நீங்க காதல் பண்ணிட்டு போங்கப்பா. அம்மா வாங்க. பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேடு, ஆசையில நான் படிச்சு நீங்க பாரு. பூங்குயில பொம்மையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில பாடுகிற பாடு. கண்ணதாசன் ஆணில்ல, காளிதாசன் ஆணில்ல, கண்மணியே உன்னால, கண்மணியே உன்னால. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, பூமையிலே உண்மையிலே பாடுகிற பாடு. ஹலோ. சரி நீங்களுக்கு அம்மா வந்துருவாங்க, அம்மா கூப்பிடுவோமா? அம்மா மாட்டுக்கு அம்மா 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 மாமா
அறிவு கட்டவனே அண்ணா டேய் ஏடா டேய் டேய் லூசு போயிலே ஆடி மசன் நாய் பாருங்க என்ன அந்த ஏதோ ஒரு படத்துல வெளுப்பு வந்தா சொல்லுவாங்க அரே உன் தங்கச்சி வந்திருக்கிறா உன் தங்கச்சி வந்திருக்குதியா தங்கச்சி வந்து வாடி அம்மா அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஐயா. உங்களை நான் வணங்குகிறேன் அண்ணா நீ என்னண்ணா கை சப்புறீங்களா அந்த வயசுல இது என்ன இந்த பால்குடி மறக்கல ஐயோ அது இவங்க எல்லாம் பிடிச்சி சப்பானு ஐயோ டேய் அண்ணா ஏன் டேய் எங்க அம்மா டேய் அறிவு கட்டவனே அறிவு இல்லையா கொஞ்சம் கூட உனக்கு ஏன் தங்கச்சி அறிவெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வண்டியா அடமான வச்சுட்டு வண்டியா என்ன தங்கச்சி அப்புறம் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் என்ன சொன்னாரு என்ன வீட்டில் இருக்க செய்ய வேண்டியதெல்லாம் நீ வெளில வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கியா நீனு அப்பா வீட்டுல சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நான் உன்கிட்ட கேட்டேன் நீ என்கிட்ட கேட்குறியா அப்பா என்ன சொல்லி விட்டாங்க எல்லாம் காட்டிக்கிட்டு போக சொன்னாரு காட்டிக்கிட்டு போக சொன்னாரா ஆமா காட்டுக்கு நீ இதேப்பா அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆமா எல்லாத்தையும் திறமையை காட்டிக்கிட்டு போக சொன்னாரு காட்டுக்கு போக சொன்னாரு திறமையை காட்டிட்டு காட்டிக்கிட்டு காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாரு போக சொன்னாரு ஏன் அப்போதைக்கு எப்போ உனக்கு இல்லை இழுவே வந்துடுது என்ன செய்யறது என்ன செய்யுது அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறான் ஆ நீயும் வந்து பிறந்துட்ட ஏன் உனக்கு என்ன பிரச்சனை நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்தா சரி 8ஆவதா ஒன்னே பிறக்க வச்சாங்க நான் வந்தோடனே ஒரு விஷயம் சொன்னேன் காதில் விழுந்துச்சா உனக்கு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது சரியா கிடைக்கிறத வச்சு வாழணும் அளவுக்கு தான் ஆசைப்படலாம் ஆசைப்படக்கூடாது ஆம்பளை பிள்ளைங்க ஆசைப்படக்கூடாதுடா அண்ணா அறிவு கட்டவனே ஏன்னா ஆசைப்படலாம் சரி அது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா ஆசைப்படலாம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சேன்னு வையே ஆசைப்படணும் ஏய் எட்டாத ஒண்ணுக்கு கொட்டாய் விடலாமா எட்டாத பூவை பறிக்க நினைக்கலாமா நினைக்கவே கூடாது இன்னைக்கு அப்பா என்ன சொல்லி விட்டாரு உன்ட்ட கண்ணு கருத்தமா காவலுக்கு போக சொன்னாரு நம்ம முடியத்தையும் காவலுக்கு போக சொன்னாரா உன்னையும் காவல் பார்க்க சொன்னாரா நீ காவல் பாக்குற மாதிரியே தெரியலையே என்ன சொன்னாரு அந்த பிள்ளைக்கு காவல் காவல்ல போய் காட்டு இங்க காட்டாத இங்க காட்டாத முதல்ல அந்த பிள்ளைய உடனே முதல்ல வேலைக்கு வைக்கவே கூடாது தனித்தனியா வேலைக்கு விடணும்னு சொல்றேன் நான் ஆமா உங்க ரெண்டையும் சேர்த்து வைக்க கூடாது காவலுக்கு போயிருவோம் பறவைகள்லாம் அம்புட்டு பறவைகள் பாரு ஒரு பறவை கூட போகல அம்புட்டு ஞான பறவைகள் நந்தவனத்துக்கு வந்துட்டோம் எதுக்கு பார்த்த ஏய் மலை மலை அந்த பக்கம் இருக்கிறது மலை இந்த பக்கம் இருக்கிறது மலை மரம் மலை அந்த பக்கத்து மலை இந்த பக்கத்து மலை அந்த பக்கம் அம்மா அண்ணா அங்க பாரு குயில்கள் கூவுவதும் மயில்கள் ஆடுவதும் மரங்கொத்தி பறவைகள் என்னடா பண்ற டக்கு போடுவதும் டொக்கு போடுவதுன்னு சொல்றேன் டக் என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு தெரியலையே என்ன ஆச்சுன்னே தெரியல வேண்டாம் சரி வந்தம்மா அம்மா நந்தவனத்துக்கு வந்தாச்சு காவல் பார்க்கணும் காவல் நந்தவனம் நம்ம உடைய சொந்தவனம் அதனால வந்தாச்சு ஆடி பாடி அதுக்கு அம்மா என்னம்மா ரொம்ப நாளா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேனே அறிவு கட்டவனே நீ எதுக்கு கூட பிறந்த கேட்டியா அத ஒரு வார்த்தையாவது நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே நம்ம தங்கச்சி என்ன காவல் பாக்குதே அப்படின்னு கேட்டியா எனக்கும் ஒரு ஆசை பாசமெல்லாம் இருக்குமே அப்படின்னு உன் மனசுல
கொஞ்சமாவது நினைச்சியா நீனு? என் தங்கச்சி இல்ல நினைக்கவே இல்லை. சொல்லு சாமி. என் மனசுல தங்க புள்ள ரொம்ப நேரா ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே இருக்கிற அண்ணா. அவர் ஆச்சியா? ஏய், யார சொல்ற? இல்ல நினைச்சியா? காலையில வருவாரு பாரு அவரு, சரியா? அவரை தான் நானு ஆச்சல் அண்ணா. இனிமேதே அவரை ரொம்ப நாளா மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அண்ணா. மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா? உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. என்ன நேரமோ பட்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. பட்டை என்ன என்ன நான் எப்பவுமே பட்டை போட மாட்டேன். அப்புறம் என்ன போடுவேன்? இப்ப பாட்டுல முழு உருளை வந்துருச்சு. ஏ அண்ணா, பட்டைய சொல்ல வர்றேன், முப்பட்டை. நான் நினைச்சு சப்பட்டையா பட்டை போடுவேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, கையில என்ன நேரமும் புடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, அது மட்டும் இல்ல அண்ணா, கீழே காலுக்கு அடியில பாம்பு. என்ன அண்ணா இல்ல பாம்பு கொத்துச்சுன்னு வை, நீ செத்து போயிருவே. வா. ஏனா சரி, அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? அழகு, நான் அழகு, அவ்வளவு ஒரு அழகு. சொல்லுமா. அவர் அழக பார்க்கும் போது என் மனசுல எப்படி எல்லாம் ஆசை இருக்கு தெரியுமா? அதோ பாராண்டி பாராண்டி வேலேந்தி ஒருத்தே என்பேனியை தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னாரம்மா. அதோ பாராண்டி பாராண்டி வேலேந்தி ஒருத்தே என்பேனியை தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னாரம்மா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ பாராண்டி பாராண்டி வேலேந்தி ஒருத்தே என்பேனியை தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வாரம்மா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் வரதோறும் வருவேன் என்றால். நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ என்று எப்போதும் நான் இல்லையே. மேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ என்று எப்போதும் நான் இல்லையே. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக
எப்படி ட்ரெயின் ஓடிக்கிட்டு உட்காந்துருக்கிறியா? உண்டை குடிக்க அண்ணா காவடி எடுத்துட்டு போயிருவேன். என்ன இல்ல இதோ ஏமா இது நெசம்பளே உங்க அண்ணன் தானா? ஆமா ஏமா அண்ணே அண்ணே அண்ணன் தானே? ஆமா அண்ணன் தான். பார்த்தா தம்பி மாதிரி இருக்கு. தங்கச்சி தம்பி மாதிரி இருக்கு. தங்கச்சி சரி தம்பி தங்கச்சி தம்பி தங்கச்சின்னா தம்பின்னு டே தம்பி தம்பினா கூட வச்சுக்க. நீ அக்கான்னு சொல்லு சரியா? அதை மட்டும் சொல்லு போதும். அக்கா அப்படி சொல்லு. ஐயா மீன் பிடிக்க போனேன் ஆத்துல. ஏண்டா அக்கா என்னண்ணா எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? யாரு நீங்க தான். ஆனா ஏன் சொல்லியே ஆகணுமா? சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும்? இல்லை நாங்கள் வந்து 3000 ரூபா சம்பளம் வாங்குறோம். சரி வாங்கு. நீங்கள் 4500 ரூபாவா வாங்குறீங்க. ஏன் உன் வாய் இங்கே போகுது? இங்கேருந்து இழுப்பூர் போகுது. இல்லை நாங்கள் 10 மணிலேருந்து ஆடுறோம். சரி ஆடு. ஏன் நீங்கள் ஆட மாட்டீங்கள? 10 மணிலேருந்து ஆட ஆட ஆடு. பள்ளி ஆடணுமா ஆட வேணாமாங்க? ஆடணுமா ஆட வேணாமா? ஆடணும்ல. நாங்கள் வந்ததுலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கோம்ல. பள்ளியம்மா நாடகம் ஆடணும். ஏமா நாடகம் தான் ஆடுறமே ட்ரெயிலிங்க நம்ம. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வலுப்பு வந்துருச்சோ? இல்லை இல்லை வலுப்பு வந்துருச்சா? தம்பி என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நம்ம ஆடிடுவோமா? பள்ளியம்மா நீங்க ஆடணும். ஆடணும். உனக்கு அவ்வளவுதானே பெருசு. ஆடணும்ல. ஆடிடுவோமா? ஆடிடுவோமா? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 5000 ரூபா. 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஆடணுமா? காலைல உனக்கு ஒரு 500 ரூபா தந்துடுறேன். இருங்க. வள்ளியம்மா ஆடணுமா வேணாமாங்க? கைதட்டுக்கு ஆடணும்னா நீங்க தூங்குறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆடணுங்கிறீங்க? இப்ப வள்ளியம்மா ஆடு. ஆடுமா? ஆடிடுவோமா அண்ணா? 1000 மீன் பிடிக்க போனேன் ஆத்துல. ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. 1000 மீன் பிடிக்க போனேன் ஆத்துல. ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி விட்டா நேர்ல. அவ கல்யாணத்தை சொல்லி விட்டா நேர்ல. அதை கைப்பிடிச்சு கொண்டாடுமா தேர்ல ஊர்ல. 1000 மீன் பிடிக்க போனேன் ஆத்துல. ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அம்மா என்னன்னா நல்ல நைவா ஆடுமா. நைவாவாண்ணா? நைவா ஆடிடுவோமாண்ணா? ஆமா சரி நான் ஆடிடுவோமாண்ணா? நைவா ஆடுமா. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னத்தா நீ சின்னாக்கா ஏசிச்ச சொல்லக்கா முத்து பண்ணக்கா அது என்னமோ என்னமோ. என் தங்கச்சி இன்னும் நைவா இருக்கணும். இன்னும் நைவா போனா.
எப்படி தெரியுமா? லைவா 5000 ரூபாவா சம்பளம் வாங்குறல, சும்மா இருக்கேன் ஏங்க. கோவில் அம்மனுக்கு சூடங்காட்டு. ஏனா ஏனா நைவா பாடணும். நைவா ஆடணுமா? போய் ஆடினது என்ன ஆடணும்? மொல்ல மொல்லன்னு. அட ஆமா, ஆட்டத்துக்கு தாமா. ஏன்னா கரகாட்டம் ஆடுது இல்லம்மா. அப்புறம் என்ன கேக்குற? இப்ப ஆடுவாங்க, இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஆடுது. ஆடணுமா? ஆமா. கோவில் அம்மனுக்கு சூடங்காட்டு அதை நீ பார்த்து அது சிரிக்க தெரியாதா? ஆயிரம் இரவுக்கு வயசிருக்கு நல்ல மனசிருக்கு அது இரவு புரியாதா? நான் சொல்லுறேன் என் கையாலே அளவெடுத்து நீ சிரிக்காதே நான் பொறுக்காதே என் மயிலே குயிலே செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி எனக்கா நீ சிட்டாட்ட எந்திரிச்ச சொல்லக்கா முத்து பல்லக்கா அது என்னவோ என்னவோ அது என்னவோ என்னவோ அது என்னவோ என்னவோ. அண்ணா சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. அம்புட்டு பறவை ஞான அப்பா வந்தாருன்னா ஒரு பறவை கூட போகல பாருங்க. போகுமா அம்புட்டு பறவையும்? போகவே போகாது. என்ன பண்ணுவோம்? ஆளோளம் விரட்டிடுவோமா? விரட்டிடுவோமே. வானம் பாடு வந்தும் பறவைகளை கானம் பாடி விரட்ட வேண்டும். கானம் பாடி விரட்ட வேண்டும். அதாவது கல்லால் விரட்டாமல் நம்மளது சொல்லால் விரட்ட வேண்டும். கண்டிப்பாக சொல்லால் விரட்டிடுவோமா? அப்படி ஆளோளம் 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 போட்டிடும் கட்டிக்காலம். ஆளோளம் 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 போட்டிடும் கட்டிக்காலம். வானத்தில பறவைகள் வந்து சேரும், வானத்தில பறவைகள் வந்து சேரும். அது வண்ண வண்ண பறவைகள் கடிகாலம், அது வண்ண வண்ண பறவைகள் கடிகாலம். சோ 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 சோ. ஏய், மூடு. அண்ணா என்ன ஆச்சு? அம்புட்டு பறவை போகலண்ணா. போகல. ஞான பறவை அம்புட்டுமே. என்ன காரணம்? சரி, இது என்ன இடம்? என்ன இடம்? வேள்விமலை சாரல். இங்க யாரெல்லாம் வருவார்கள்? தவ முனிவர்களும் வருவாங்க, தவம் செய்ய போறாங்க. நீ தவம் செய்ய போயிடாம கண்ணு கருத்துமா காவல் பார்த்து. அண்ணா நான் தவம் செய்வேன். எப்படி அது மாதிரி நீ தவம் பார்த்து காவல் பத்திரம் பாரு, சரியா? கண்ணு கருத்துமா காவல் பார்த்து யாராவது வந்தா உடனடியாக என்னை கூப்பிட வேண்டும். தலைவி தங்களை